மன்னா. சங்கீதம் 103 முதல் வசனம். சங்கீதம் 103 முதல் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறார், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர்ல, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். எல்லா நேரங்களுக்காகவும் எல்லா பாதைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியதா இருக்கிறோம். தாவீது அப்படி கர்த்தரை துதித்த ஒரு மனிதன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்மளால் அப்படி ஸ்தோத்தரிக்க முடிகிறதா? சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது நம்மளால் ஸ்தோத்தரிக்க முடிகிறது. ஆனால் நமக்கு பிடிக்காதது நடக்கும்போது, நமக்கு துக்கம் உண்டாகிற காரியங்கள் நடக்கும்போது ஸ்தோத்தரிக்க முடிகிறதா? இங்கே தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏனென்றால் அவர் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமாய் இருக்கிறார். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவருக்குரியதை நாம் அவருக்கு செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்து. ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவங்க, உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஆகவே எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாரும். எல்லா நேரங்களிலும் உம்மை துதிக்கிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள், கேள்விகள், குழப்பங்கள், பயங்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உம்மை உயர்த்த, உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் எங்கள் ஆத்துமநேசர் என்று சொல்லுகிறோம். நீர் எங்கள் நல்ல சிநேகிதர் என்று சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு நல்ல தகப்பன் என்று சொல்ல விரும்புகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீர். எங்களை காண்கிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு உறுதுணையாய் நிற்கிறவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.